15 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தி அண்ணாவோட வெட்டிங். அப்போ வந்து சூர்யா அண்ணா வந்து சென்னையில மெயின் லைன் சைனால ஒரு கிறிஸ்பி ஃபினாக்ஸ் பாலக் இருக்கு, சரி அது ரொம்ப நல்லா இருக்கும். கேரளால வந்து ஒரு பராட்டா இருக்கு, இது ரொம்ப நான் போனப்ப சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ நான் வந்து அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு நான் போய் ட்ரை பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் ட்ரை பண்ணி அதோட ரெசிபிஸை வாங்கி அப்படியே அதை வந்து அந்த வெட்டிங்ல பண்ணோம். கார்த்தி சார் அதுவும் 2000 பேருக்கு பண்ணோம் லஞ்சுக்கு. அப்புறம் அந்த பராட்டா வந்து நைட்டு வந்து 20,000 பேருக்கு அந்த பராட்டா பண்ணோம். நான் வந்து இப்போ கோவா போயிருந்தேன். கோவா போனால இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், அந்த டேஸ்ட் எக்ஸலண்டா இருந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் somehow I will reach that hotel and reach the chef. முடிஞ்சா அவங்களே வந்து நான் இங்க கூட்டிட்டு வந்து பண்ணுவேன், இல்லாட்டி அந்த ரெசிபியை வந்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நம்ம ஷெஃபை வச்சு மாசா பண்ணிடுவோம் பல்க் வால்யூமுக்கு. நல்லி ஆம்லெட் 200 பேர் 300 பேருக்கு கொடுக்குறீங்களா? ஆட்டுக்கு ஒரு எத்தனை நல்லி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க? எவ்வளவு நல்லி? ஒரு 300-400 நல்லிலாம் எப்படி கலெக்ட் பண்ணிப்பீங்க? ஆக்சுவலா வந்து ஹைதராபாத்ல ஒரு 150 பேர் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா வர்ற ஒவ்வொருத்தருமே பிரைவேட் ஜெட்ல டிராவல் பண்றவங்க, ரொம்ப அந்தந்த கண்ட்ரில இருந்து ஹைதராபாத்ல இருந்து போய் பிசினஸ்க்காக போனவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரௌடுக்கு அந்த கெஸ்ட் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் யாருமே சாப்பிடாத மாதிரியான ஒரு தலவாழை இலை விருந்து போட்டு கோயம்புத்தூர் ஸ்டைல்ல ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் நான்வெஜ் விருந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இதுக்கு தான் வந்து இந்த போன் மேரோ ஆம்லெட், அதுக்கப்புறம் வந்து மதுரையிலிருந்து பருத்திப்பால், ஸோ அந்தந்த ஊருடைய ஸ்பெஷல்ல வந்து சோர்ஸ் பண்ணி இங்கிருந்து ஹைதராபாத்ல போய் பண்ணோம். ஸோ ஒரு அடப்பிரதமன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கேரளால இருந்து அதோடைய ஸ்பெஷல் ஷெஃப் இருக்காங்க, அந்த ஆத்தென்டிக் அடப்பிரதமன் அப்படியே இருக்கும். பாகுபலி போஜனம்ன்றது ரொம்ப புதுசா நிறைய விஷயங்கள் இன்ட்ரோ பண்றீங்கல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு தனி ப்ரௌட் இருக்கும்ல, வேற யாருமே இந்தியாலே யாருமே பண்ணலையா இதை, நான் தான் இன்ட்ரோ பண்ணேன் இல்லை நான் தான் புதுசாக இதை ட்ரை பண்ணேன்னா என்ன அது சொல்லுங்க. அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லில வந்து ஒரு ஒரு கான்செப்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்து யாருமே வந்து இது வரைக்கும் பண்ணாத விஷயம். ஒரு மட் பிளேட்ல கப்ஸ் எல்லாம் மட் கப் வச்சுட்டு சுத்திலையும் ஒரு ஃப்ளவர் வச்சு அது வந்து ரொம்ப யூனிக்கான இதாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த கோல்டன் பிளேட்டு பாகுபலி எல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து அதை வந்து என்னுடைய ஸ்டைலுக்கு கன்வெர்ட் பண்ணி பண்ண விஷயம் தான். சரி, இப்போ இந்தியாக்குள்ள நடக்குது, தமிழ்நாடு இந்தியாக்குள்ள நடக்குது, நீங்க வர வச்சுருவீங்க. சில இதெல்லாம் அப்ராட்ல எல்லாம் பண்றீங்களா? அங்க எப்படி வர வைப்பீங்க? ஏதாச்சும் ரொம்ப ஆத்தென்டிக்கா இந்தியன் டிஷ் அது எல்லாமே வர வைக்க முடியுமா? எங்க உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் என்ன வேணா இன்னைக்கு பண்ண முடியும். நாங்க ஒரு ஈவென்ட் பண்ணோம், ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். தாய்லாந்துல இருந்து அதுக்குண்டான ஷெஃப்ஸை வர வச்சோம், ஏன்னா ஆத்தென்டிக் தாய்லாந்தோட அந்த டச் வேணுங்கிறதுக்காக. இட்டாலியில இருந்து ஷெஃப்ஸ் வந்து பீட்சா, பாஸ்தா, ராவியோலி எல்லாம் அங்கேயே லைவா கெஸ்ட் முன்னாடியே ராவியோலி பண்ணாங்க. ஒரு 200 கெஸ்ட் அதுக்கு வந்து அங்கிருந்து வர வச்சோம். மாக்டெயிலுக்கு வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு டீம் பெஸ்டா பண்ணுவாங்க. ஸோ அங்கிருந்து மாக்டெயில் டீம் வந்து பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து என்ன வேணுமோ அதை வந்து எங்களால வந்து சோர்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வி ஹேவ் அ நெட்வொர்க் அண்ட் வி ஹேவ் அ பீப்புள். என்னன்னா நான் வந்து 22 வருஷம் ஆச்சு என்னோட ஃபேமிலி பிசினஸ்க்கு வந்து. ஏன்னா எங்க போனாலும் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனா நினைக்கிறாங்க. நான் வந்து ஹோட்டல்ல வந்து மூடிடலாம்னு நினைச்சேன், பட் உங்க வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் ஹோட்டல் ரன் பண்ணி நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு நினைச்சிட்டு மறுபடியும் நான் வந்து பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியில் ஒரு வெட்டிங் போயிருந்தேன், ஒரு அண்ணா வந்தாரு, அவருக்கு 8 வயசு பையன். ஸோ அவர் வந்து சொன்னாரு, என் பையனுக்கு 8 வயசு ஆச்சு, ஆனா அவனை கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு ஷெஃப் ஆக்குவேன்னு சொன்னாரு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்ற புதுசுல ஒரு சமையல்னா வந்து அப்பெல்லாம் வந்து கேட்டரிங் வந்து படிக்கிறவங்களே வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டும் கோர்ஸும் கிடைக்காட்டி தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னா நம்மளும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ரீசனா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். 15 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தி அண்ணாவோட வெட்டிங். அப்போ வந்து சூர்யா அண்ணா வந்து சென்னையில மெயின் லைன் சைனால ஒரு கிறிஸ்பி ஃபினாக்ஸ் பாலக் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கும். கேரளால வந்து ஒரு பராட்டா இருக்கு, இது ரொம்ப நான் போனப்ப சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ நான் வந்து அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு நான் போய் ட்ரை பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் ட்ரை பண்ணி அதோட ரெசிபிஸை வாங்கி அப்படியே அதை வந்து அந்த வெட்டிங்ல பண்ணோம். அதுவும் 2000 பேருக்கு பண்ணோம் லஞ்சுக்கு. அப்புறம் அந்த பராட்டா வந்து நைட்டு வந்து 20,000 பேருக்கு அந்த பராட்டா பண்ணோம். நான் வந்து இப்போ கோவா போயிருந்தேன்.
கோவா போனால இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், அந்த டேஸ்ட் எக்ஸலண்டா இருந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் somehow I will reach that hotel and reach the chef. முடிஞ்சா அவங்களையே வந்து நான் இங்க கூட்டிட்டு வந்து பண்ணுவேன். இல்லாட்டி அந்த ரெசிபியை வந்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நம்ம ஷெஃபை வச்சு மாசா பண்ணிடுவோம் பல்க் வால்யூமுக்கு.